शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. ஆரம்பிக்க வேண்டிய இடம் அஸ்மிதரைக்கு பின்னாபின்னாத்மகம். அதாவது பிரம்மா ஜீவன் இத பேதபக்ஷம், அபேதபக்ஷம், பேதாபேதபக்ஷம். எந்த பட்சத்தை எடுத்துட்டாலும் ஞானகர்ம சமுச்சயம் வராது அப்படின்னு புரிஞ்சு வந்தாங்க. பேதாபேத பட்சத்துல ஞானகர்ம சமுச்சயம்னு ஒண்ணு வராது அப்படின்னு சொல்றதுக்கு அந்த பட்சத்தை முதல்ல கொண்டு வராது. அசுசரி பேதபக்ஷத்திலும் அபேத பட்சத்திலும் ஞானகர்ம சமுச்சயத்துக்கு வழி இல்லை அப்படின்னு சொன்னா, நான் பேதாபேத பட்சம்னு ஒரு பட்சத்தை கொண்டு வரேன், இந்த பட்சத்தை வச்சுட்டா ஞானகர்ம சமுச்சயம் சரியாக வந்துடும் அப்படின்னு இப்ப கிளம்புறான். ஞானகர்மணி சம்பவத்தः பேதாபேத விஷயத்வாத்மயோஹோ. இந்த பட்சத்துல ஞானம் கர்மா ரெண்டும் சேர்ந்து வர முடியும். எப்படி வர முடியும் அப்படின்னு கேட்டா, இப்ப ஞானம் என்னது? ஞானம்னு சொன்னா தத்துவமசிங்கிற மகா வாக்கியார்த்த ஞானம். இந்த ஞானத்துக்கு அபேதம் விஷயம். அபேதத்தை நான் வச்சுட்டு இருக்கேன், அபேதம் வச்சுட்டு இருக்கேன். அதே மாதிரி கர்மகாண்டத்துக்கு பேதம் தேவைப்படுறது, அதையும் ஒத்துக்கிட்டேன். ரெண்டையும் ஒத்துக்கிறதுனால இப்போ கர்மாவும் பண்ண முடியும், அதே சமயத்துல ஞானத்துக்கும் இடம் இருக்கு. ரெண்டுக்குமே விஷயம் கிடைச்சி போறது என்னுடைய பட்சத்துல. அதனாலே ஜீவ பிரம்ம பேதாபேதவாதத்தை எடுத்துக்கோமானால் நமக்கு ஞான கர்ம சமுச்சயம் சொல்றதுக்கு சௌரியமா இருக்கு அப்படின்னு பூர்வபக்ஷம். அப்ப பதில் சொல்ற, அயம் தத்திரத்தாவது அயம் பக்ஷா ஏவ நசம்பவதி. வேதாபேதம் ஒரு பட்சமே சம்பவிக்காது. நீங்க என்ன சொன்ன? வெறும் பேதபக்ஷம், வெறும் வேதாபேதம்னு ஒரு பட்சத்தை ஒத்துட்டு அப்புறம் அந்த பட்சத்துல ஞானகர்ம சமுச்சயம் வரலாம் அப்படின்னு சொல்றத அதுக்கு ஆரம்பத்திலே கண்டிக்கிறார். வேதாபேதம்னே ஒரு பட்சம் வர முடியாது. அயம் பக்ஷ ஏவ நசம்பவதி. காரணம் ஏன் அப்படி சொல்ற? நகி இன்னோயம் அபேத புத்தியம் அனிராகிருத்திய பேத புத்திக்கு பதார்த்தம் ஆலிங்கதே. நீங்க வேணா பாருங்க, ஒரு பதார்த்தம் ஒரு பதார்த்தத்தை காட்டிலும் வேறானது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அந்த வேறான ரெண்டு பதார்த்தமும் பரஸ்பரம் ஒன்னாக இருக்கும்னு ஒரு சந்தேகமாவது வருமோ? கடம் வேறு படம் வேறு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா கடம் படம் ஒன்னா கூட இருக்கலாமோ அப்படின்னு சந்தேகத்துக்கே இடம் இருக்காது. பின்னோயம் அப்படின்னு சொன்னா அபின்னம் இல்லை அப்படிங்கிறது அங்க நேரம் தெரியுது. அதாவது அபேத புத்தி விரோதியாக இருக்கக்கூடியது இந்த பேத புத்தி. இப்ப நீங்க என்ன சொல்ற? பின்னோயம் ஏதத்தை சொல்றதா எப்படி சொல்லலாம்? ஜீவன் வேறு பிரம்மம் வேறு அப்படின்னு ஆயிடுச்சு. இதுதான் பேத புத்தி. இந்த மாதிரி பேத புத்தி இருக்க இந்த அபேதத்தை கொண்டே வர முடியாது, கிருஷ்ணத்திலே கொண்டு வர முடியாது. இந்த பேதம் அந்த அபேதத்துக்கு விரோதியாச்சு. அபேதம் அநிராகரிக்க, அபேதத்தை நிராகரணம் செய்யாமல், அதாவது அபேதத்துக்கும் இடம் கொடுத்து கொண்டு இன்னகாங்கிற பேத புத்திங்கிறது ஒரு பதார்த்தத்திலையும் வர முடியாது. அதனால ஒரு பதார்த்தத்துக்கு ஒரு வஸ்துவில இது அதன் காட்டிலும் வேறு அப்படின்னு பேத புத்தி வந்ததுன்னா அதற்கும் இந்த வஸ்துவுக்கும் அபேதம் இல்லைன்னு தீர்மானமாகணுமே தவிர ரெண்டும் கூட இருக்கிறது சொல்லக்கூடாது. ஏவம் அனபிபதமே. அப்ப அந்த பேதாபேதவாதிக்குவான், நீ சொல்ற பேதம் வேற, நீ லோக பிரசித்த பேதத்தை வச்சுட்டு பேசுற, அங்க கடம் வேறு படம் வேறு அப்படின்னு தெரியுது. அந்த வேதத்தை எடுத்துக்கும் போது கடமும் பட்டமும் ஒன்னாக ஆக முடியாது. அதே மனசுல வச்சுட்டு ஜீவன் வேறு பிரம்மம் வேறுங்கிற பேதம் இருக்கே, அந்த பேதம் இருக்குன்னா அபேதத்துக்கு இடம் இருக்காதுன்னு கேட்கணும். ஆனா நான் சொல்ற பேதம் வேற விதமான பேதம். இந்த பேதம் இருந்தாலும் அபேதமும் கூடவே இருக்கும் அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்குவோம்.
அப்ப அவர் சொல்றார் ஏவம் ஹி அனத்திமுகமே, அதாவது லோக பிரசித்தமான ஒரு பேதாபேத பதார்த்தத்தை நீ ஒத்துக்காமல் பேதாபேத சப்தத்தை பிரயோகம் பண்ணினேயானால் அப்ப என்ன ஆகும்? பின்ன அபின்ன பதார்த்தையோ அலௌகிகத்துவம் பிரதிஜேத. நீ பேசுறதே புரியாது. லோக பிரசித்தமான அர்த்தத்தை எடுத்துக்காமல் நீயா ஒரு அர்த்தத்தை வச்சுட்டு பேசினேன்னு சொன்னா அந்த விஷயம் அலௌகிகம், லோகத்துல அப்பிரசித்தி அப்படின்னு ஆயிடும். ஆனா அப்பிரசித்தமான வஸ்துவை பத்தி ஒருத்தருக்கும் தெரியாது. இது பேதமும் இல்ல அபேதமும் இல்ல, ஏதோ பேதம்னு நீ பேர் வச்சிருக்கேன்னு அர்த்தமாகும். அப்ப அதை வச்சுட்டு நாம விவகாரம் பண்ண முடியாது. ஏன்னா லோகத்துல உள்ள விரோத ஞானமோ வியாப்தி ஞானமோ இது எல்லாமும் லோகத்துலதான் கிரகிக்கணும். கர்மானுஷ்டானம் பண்றதுக்கு என்ன பேத ஞானம் வேணும்? லோக பிரசித்த பேத ஞானம் வேணுமா? நீ சொல்ற பாரிபாஷிக பேத ஞானம் வேணுமா? லோக பிரசித்த பேத ஞானம் தான் கர்மானுஷ்டானத்துக்கு தேவைப்படுறது. கர்மானுஷ்டானத்துக்கு ஏன்னா இவன் கர்த்தா, இவனுக்கு செய்ய வேண்டிய கர்மா இது, இந்த கர்மாவுக்கு சாதனம் இது அப்படின்னு பார்க்கும்போது அந்த சாதன் கர்த்தா இதெல்லாம் லோக பிரசித்த பேதத்தை கொண்டதாக தான் இருக்கணும். பாரிபாஷிகமா ஒரு பேதத்தை சொல்லி பிரயோஜனம் கிடையாது. அதனாலே ஞான கர்ம சமுச்சயத்தை உபபத்தி பண்றதுக்காக நீ பேதாபேத ரஜை ஒத்துக்கிறேன்னு ஆரம்பிச்சுட்டு நான் சொல்ற பேதமே வேறு, லோக பிரசித்த பேதம் இல்லை அப்படின்னு சொன்னேன்னா முதல்ல ஞான கர்ம சமுச்சயத்துக்கு உபபத்தி வராது. ரெண்டாவது நீ பேசுற பேச்சு புரியாது. ஏன் புரியாதுன்னா அலௌகிக பதார்த்தையோகோ அலௌகிக பிரதிஷ்டா ஒரு பாஷையில பேசின மாதிரி ஆயிடும். இது லோகத்துல யாருக்கும் மனசுக்கு வராது. அத நிஷ்பிரமாணகமபி ஆச்சரியதே. இப்ப என்ன சொல்ற? முதல்ல கண்டிப்பார் ஏதா பக்கேவ நடம்போது ஏன்னா இப்படி இருக்காது. அப்ப சொல்ற துஷ்யத்து குறிச்சன நியாயம் இதெல்லாம் சொல்லுவோம். சொன்னது இல்லப்பா எனக்கு சரி நீ எது சொல்றேன் உனக்காக ஏத்துட்டு பேசுறேன் அப்படின்னு சொன்னாலும் தப்பு வரும். நீ சொன்ன பேதாபேதத்தை இருக்குன்னு வச்சுட்டு பேசினா அது பிரமாணம் இல்லாத விஷயம், அது ஒன்று முடியாது. ஆனா துஷ்பிரமாணகமா இருந்தாலும் உனக்காக ஒத்துக்கிறேன். அசன் துஷ்பிரமாணகம் ஆசிரியதே. சரி வச்சுப்போம், வச்சிருந்தாலும் சரிபட்டு வராது. ஏன்? ததபி உபயபட்சம் நிஷ்பிரமாணகமா பிரமாணம் இல்லாட்டாலும் நீ சொன்னதை ஒத்துண்டு பேசினாலும் ததபி உபயபக்ஷாம் சிவகமாத் அபேதபக்ஷே துக்கி பிரம்மஸ்யாத். நீ சொல்ற விதத்துல பார்த்தா நீ வேத அபேத ரெண்டி வேதத்தை எப்படியோ வச்சுட்டு போ. ஆனா அபேதத்தை ஒத்துண்டதுனாலே பிரம்மத்துக்கு துக்கம் வந்து சேரும். பிரம்மத்துக்கு பெரிய துக்கம் வரும். எப்படி வரும்ங்கிறது சொல்றாங்க. அசேஷ துக்கிதா அஹோ பிரஜா ஆத்மவாதினா இன்னாபின்னம் விசேஷை பிரம்மா. பிரம்மா அதனுடைய விசேஷமான ஜீவன்கள் ஜெகத்துகள், ஜெகத்தை சொல்லலாம் இல்ல ஜீவனையே வச்சு பார்ப்பது. ஜீவம் பின்னா பின்னமாக இருக்கு அப்படின்னு ஒத்துட்டோமானால் அபேதமும் இருக்க முடியும். அபேதம் இருக்கிறதுனாலே அந்த பிரம்மத்துக்கு என்ன வந்துமோ பிரம்மா சுகம் நிச்சயமாக துக்கி. பிரம்மத்துக்கு துக்கம் உண்டோ? கிடையாது. ஆனா ஜீவனுக்கு துக்கம் இருக்காங்கன்னா இருக்குன்னு சொல்றவன் ஜீவனுக்கு துக்கம் இருக்கு. ஜீவ அபின்னம் பிரம்மா அப்படின்னு சொன்னா ஜீவத்தோட அபேதத்தை உடையதுதான் பிரம்மம்னு சொன்னா பிரம்மத்துக்கும் அந்த துக்கம் வந்து சேர்ந்துருமே அப்படின்னா இதுதான் முதல் பூர்வார்த்தத்தில் சொல்லப்படுறது. பின்னாபின்னம் விசேஷ பிரம்மா பின்னாபின்னே விசேஷங்களோடு ஜீவனுக்கு பிரம்மத்துக்கு பேதம் அபேதம் ரெண்டுமே இருக்குன்னு சொன்னால் நிச்சயமாக உன்னுடைய பிரம்மா துக்கமுடையதாக ஆகிறது. ஒரு துக்கம் மாத்திரம் இல்லை, மொத்த துக்கமும் வந்து சேரும் சொல்றாரு. ஏன்னா ஜீவனுக்கு ஒவ்வொரு துக்கம் அப்படின்னு வச்சுட்டா அனந்த ஜீவன்களுடைய துக்கம் எல்லாமே சேர்ந்து பிரம்மத்துக்கு வரும். ஏன்னா பிரம்மம் ஒரே ஒரு ஜீவனுக்கு அபேதமாக இல்லை, சமஸ்த ஜீவன்களோடும் அபேதமாக இருந்துட்டு இருக்கு. அதனால எல்லா ஜீவனுடைய துக்கமும் சேர்ந்து மொத்தமா பிரம்மத்துக்கு வந்து சேர்ந்துவிடும். அதான் அசேஷ சுத்திதாசா அஹோ
பிரஜா ஆத்மவாதியா இந்த சொல்றவாளுடைய வித்தியாசமே வித்தியாசம் அப்படின்னு கேள்வியா சொல்றேன். அஹோ பிரஜா ஆத்மவாதினா அதனால என்னாச்சு இவ்வளவு தோஷம் வரதுனாலே அந்த பேதாபேத பட்சங்கிறது சரியில்லை அப்படின்னு ஆயிடுச்சு. அதுவும் சரியில்லைன்னு ஆயிடுச்சுன்னா எந்த பட்சத்திலையுமே ஞான கர்ம சமுச்சயம் வராது தீர்மானம் ஆயிடுச்சு. தஸ்மாத் சம்யகேவ அகீதம் ஞான கர்மணோ சமுச்சய இது உபசம்ஹிரியதே. அதனால இதுவரை சொன்னபடி ஞான கர்ம சமுச்சயங்கிறது எந்த பட்சத்தை வச்சிருந்தாலும் வராதுன்னு ஆயிடுச்சு. இப்ப அந்த வாதத்தையே உபசம்ஹாரம் பண்றாராம். நமோங்கத்வம் யதா பானோ அக்னே சீதாங்கதா யதா வாரிணஸ்ய உஷ்ணதா யத்வத் ஞானஸ்யைவம் கிரியாங்கதா. 3 உதாரணம் காண்பிக்கிறார். 3 உதாரணம் எப்படி சம்பவிக்காதோ அதே மாதிரி ஞானம் கிரிக்கு அங்கமாகிறதுன்னு சம்பவிக்காது அப்படின்னா எப்படி தமோங்கத்வம் யதா பானோ பானோனா சூரியன் தமஹானா இருட்டு. சூரியன் இருட்டுக்கு அங்கமாக இருந்துட்டு கூட சேருமோ? அதாவது தமச பிரதானமாக வச்சுட்டு பானோருக்கு உபகாரம் பண்ற மாதிரி சூரியனுக்கு உபகாரம் பண்ற மாதிரி ஒரு ரெண்டுக்கும் ஒரு சமுச்சயம் பண்ண முடியுமான்னு கேட்டா முடிய முடியாது. சூரியன் வந்தா அங்கே இருக்க முடியாது, தமசம் இருக்காது. அதே மாதிரி அக்னே சீதாங்கதா யதா இடத்துல முன்னாடி பானு ஸ்தானத்துல ஞானத்தை வச்சுக்க வேண்டியது. ஞானங்கிறது பிரகாச ஸ்வரூபமா இருக்கா, கர்மாங்கிறது தமஸ்தானத்துல இருக்கு. அதனால இந்த ஞானத்தை கர்மாவுக்கு அங்கமாக அதோட சேர்த்துக்கலாமே அப்படின்னா கேட்க முடியாது. அதே மாதிரி அக்னி சீதாங்கதா யதா அக்னி இருக்கு, அது உஷ்ணமா இருக்கு, அதனுடைய சுபாவம். ஆனா அது சைத்தியத்துக்கு அங்கமாக ஆக்கணும். அதனுடைய ஔஷ்ணியத்தை போக்கி அது சீத்தத்துக்கு அங்கமாக இருக்கும்படியா பண்றது அப்படின்னு சொன்னா அதுவும் சாத்தியம் இல்லை. அதே மாதிரி வாரிட உஷ்ணதா என்பது ஜலத்தை உஷ்ணமாக்க முடியாது. ஔஷ்ணியங்கிறது ஜலத்துல வராது. அப்புறம் வருதுன்னு கேட்டா அது ஔஷ்ணியம் ஜலத்துல வரல, ஜலத்துல தேஜஸ்வருடைய அவயவங்கள் கூப்பிட்டு அது உஷ்ணமா தெரியுது, நமக்கு காந்தி ஏற்படுறது ஜலம் உஷ்ணமா இருக்கு அப்படின்னு சாஸ்திரக்காரன் சொல்றாங்க. அதாவது ஜலத்துடைய சுபாவம் சைத்தியம்தான், ஜலத்துல ஔஷ்ணியம் கிடையாது. அக்னியில்தான் ஔஷ்ணியம் இருக்கு. ஆனா இப்ப என்ன ஆகுது வெந்நீர்லன்னு கேட்டா இந்த ஜலத்துக்குள்ள பூந்து விடுறது அந்த நெருப்பு உள்ளுக்குள்ள பூந்து விடுறோம்னு சொன்னா நமக்கு அந்த நெருப்பு கண்ணுக்கு தெரியல, ஆனா சொன்னா அதனுடைய ஔஷ்ணியம் தெரியும். ஆனா அதை நாம நெருப்பு கண்ணுக்கு தெரியாத காரணத்தாலே ஜலத்துல இருக்கிற ஔஷ்ணியமாக நினைச்சுக்கிறோம். ஆகையாலே இது காந்தி காந்தியா இருந்தாலும் லோக விவகாரத்துல இது பிரமாணம். லோக விவகாரப்படி அந்த தேகாத்ம புத்திய பிரமாணமா வச்சுட்டு இருக்கா மாதிரி இதுவும் பிரமாணமா வச்சுட்டு இருக்கோம். தேகாத்ம பிரத்யோ என்பது பிரமாணத்துவேன கல்பிதா லௌகிகம் சர்வதேவேதம் பிரமாணம் ஆத்மனிச்சயா அப்படின்னு லோக விவகாரத்துல இது வெந்நீர் உஷ்ணமாக இருக்கும், மற்ற ஜலம் சீதமா இருக்கும் அப்படின்னு சொல்ற விவகாரப்படி இது கரெக்ட். ஆனா விவேச்சனம் பண்ணி பார்த்தா தப்பு. அதே போ இதெல்லாம் எப்படி சம்பவிக்காதோ அதே மாதிரி ஞான கிரீவம் கிரியாங்கதா பூமியோட ஞானத்தை அங்காங்கி பாவத்தை கூட்டி சேர்க்கிறதுங்கிறது அது முடியாத காரியம். யதோக்த உபபத்தி பலேனைவ பூர்வபக்ஷஸ்ய உத்தாரிதத்வாத் வக்தவ்யம் நாவசேஷிதம். இதுக்கு மேல இன்னொரு சில விஷயங்கள் சொல்றேன். அதுக்கு ஒரு அவதாரிகை வைக்கிறார். சொன்னதெல்லாம் கொஞ்சம் அதிகப்படிதான். ஏன்னா இவ்வளவு ஒண்ணு சொல்றதே அவசியம் இல்லை. ஏன்னா முன்னாடியே உபபத்தி எல்லாம் செஞ்சாச்சு, அந்த ஞான கர்ம சமுச்சயம் வராது. இவ்வளவு உற்பத்தி உபபத்தி சொன்னதுக்கு அப்புறம் இனிமேல் ஏதாவது சொல்றதுக்கு ஒண்ணும் பாக்கி இல்லை. பாக்கி இல்லைன்னு எப்ப சித்தமாகும் தெரியுமா? ஒரு விஷயத்த ஒரே ஒரு சின்ன விஷயம்தான், அதை அவனுக்கு போதிக்கணும். ஆனா நான் ஒரு தடவை சொன்னா புரியலன்னு சொன்னா அதை புரிய வைக்கிறதுக்கு நான் மறுபடியும் இன்னொரு பிரயத்தனம் பண்ணுவேன். அப்ப அதை பாக்கி அவசேஷம் சொல்லலாம். ஒரு தடவை சொல்லி புரியல, இந்த உபபத்தி சொன்னது மனதுக்கு ஆகல, அவன் இன்னொரு உபபத்திகளுங்கிறான், அப்பனா வேற ஒரு உபபத்தி சொல்றேன் அப்படின்னு சொல்றோம் முடியும். இது இப்ப ஒரு சமயம் இது நான் சொன்னது அவனுக்கு புரியல அப்படின்னு வச்சிருந்தோம்னா அப்ப
வந்து அவசேஷம் இருக்குன்னா சொன்னது போராதுன்னு அர்த்தம். இதுவரையும் சொல்லி புரியலேங்கிறது என்னன்னா சொல்லி கொடுத்த விஷயம் சொல்ல தெரியல, அது சொன்னது போராது, இன்னும் சொல்லி இருக்கணும் அப்படின்னு தெரியும். ஆனா இங்க அப்படி சொல்லல. யதோக்த உபபத்தி பலேனைவ பூர்வபக்ஷிய உத்தாரிதத்வா. அந்த பூர்வபக்ஷம் வந்ததே அது தள்ளியாச்சு, ரொம்ப முன்னாடி தள்ளியாச்சு, அது வந்து தெரிஞ்சு போச்சு. அதனால வக்தவ்யம் நாவசேஷிதம், இனிமேல் சொல்றதுக்கு ஒன்றும் பாக்கி இல்லை. அப்புறம் எதுக்காக மேல் கொண்டு இருந்து வருது அப்படின்னு கேட்டா, இருந்தாலும் பிரதிபத்தி கர்மவது இத்தியதா பிரதிபத்தி கர்மவது பூர்வபக்ஷ பரிகாராய வக்தவ்யம் இத்தியதா இதம் அபிதீயதே. மேல சொல்றது பிரதிபத்தி கர்மவது. பிரதிபத்தி கர்மான மீமாம்சம் ஒன்று சொல்லுவாங்க. அதாவது எந்த வஸ்துவை வந்து ஏற்கனவே உபயோகப்படுத்தியாச்சோ, இனிமேல் அதுக்கு வேலை இல்லையோ, அந்த வஸ்துவை இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு விநியோகம் பண்றத காட்டியும் விதிப்படி அதுக்கு ஒரு முறையா அதை வந்து அப்புறப்படுத்துறதுக்கு பேரு தான் பிரதிபத்தி கர்மானது. எப்படின்னா, கீதா தட்சிணாது சாஸ்திராலே கிருஷ்ண விஷானாம் பிரார்த்தியது அப்படின்னு ஒரு விதி. இசையில இருக்கும்போது சோமயாகத்துல அவன் வந்து கையில ஒரு கிருஷ்ண விஷானம், அதாவது மான் கும்ப, சின்ன மான் கும்ப வந்து கையில கட்டிக்கணும். அந்த உடம்புல இப்படியாக இருந்ததுன்னா அந்த மான் கும்பாலதான் அவன் யோசிக்கணுமே தவிர யோசிக்க கூடாது அப்படின்னு நியமம். கழுத்தை வச்சிருக்கக்கூடிய இந்த மான் கும்ப எதுவரை சந்திக்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த மாத்தியந்திர சவனம் வருது, பிராதசவனம் முடிச்சு மாத்தியந்திர சவன காலத்திலே அந்த தட்சிணாதாரம் பண்ணுமா. அந்த தட்சிணாதாரம் முடிஞ்ச உபயோகிச்சா அங்க மான் கொம்பை கழட்டி போட்டு விடலாம். அதுக்கப்புறம் இதுக்கு வேலை இல்லை. அத என்ன சொல்றது, நீதா தட்சிணா. இந்த தட்சிணைகள் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த மான் கொம்பை எங்க போடுறதுன்னா சாஸ்திரா அபிஷானாம் பிரார்த்தம். கிருஷ்ணப்பட்டி கொம்பை சாஸ்திராலங்கிற ஒரு குழி, அந்த குழியில போட்டுற வேண்டியது ஏன்னா அதுக்கு வேலை முடிஞ்ச போச்சு. வேலை முடிஞ்ச போச்சு அங்கே இருக்கிறது எது செஞ்சு எடுத்துக்கணும், அப்படி காலில் பிடிக்கணும், அப்படி இல்லாம அதை மரியாதையா ஒரு ஸ்தானத்துல போடுறது. இதுதான் பிரதிபத்தி. அதாவது எதற்கு இனிமேல் உபயோகம் இல்லைன்னு தெரிகிறதோ அந்த உபயோகம் இல்லாததை அங்கேருந்து அப்புறப்படுத்துறது அதனுடைய பலம். இப்போ அத மாதிரி இந்த பூர்வபக்ஷத்தை எங்கேயோ தள்ளி விட்டாச்சு. இருந்தாலும் பூர்வபக்ஷி சொன்ன யுக்திகள்லாம் இருக்கு. அவன் வந்து பிரமாதமா பேசியிருந்தாங்க. அந்த பேசினத்தை எல்லாம் ஒவ்வொன்றா சொல்லி அது தப்பு அப்படின்னு அனுவாதம் பண்ணி கண்டிக்கலேன்னு சொன்னான். புத்திகளுக்கு பூர்வபக்ஷத்துக்கு பாத்தியா, இவரதோ தன்னுடைய பட்சத்துக்கு சில யுக்திகளை சொன்னாரே தவிர பூர்வபக்ஷி சொன்னதுக்கு ஒண்ணு சரியான பதில் இல்லை அப்படின்னு நினைச்சுப்பானாம். அப்படி நினைச்சுக்க கூடாதுங்கிறதுக்காக பிரதிபத்தி கர்மாவை போல இப்போ பதில் சொல்றேன். பிரதிபத்தி கர்மாங்கன்னா இது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, இது பதில் சொல்லிதான் ஆகணும்னு பதில் எங்கேயோ போயிடுது. பூர்வபக்ஷம் தப்புங்கிறது தள்ளியாச்சு. இருந்தாலும் மற்ற புத்திக்கு இந்த மாதிரி ஒரு சண்டை வந்துதுன்னா என்ன பண்றதுங்கிறதுக்காக பிரதிபத்தி கர்மா பண்ற மாதிரி ஏற்கனவே பூர்வபக்ஷி சொன்ன விஷயங்களை எல்லாம் அனுவாதம் பண்ணி கட்டிக்கிறேன் அப்படின்னு பிரதிஜை பண்றான். பிரதிபத்தி கர்மவத்து பூர்வபக்ஷ பரிகாராய வக்தவ்ய வித்யதா இதம் அபிதீயதே. சரியா பூர்வபக்ஷத்தை அனுவாதம் பண்ணி கட்டிக்கிறான். வித்யாதி அனுகிதம் பகு யதபாணி அந்நியாயம் யதா அனுநோத்யதே. இந்த முக்தேயாபித்வாதம் பூர்வபக்ஷி ஆரம்பிக்கிறதான். அதாவது கர்மாவாலேயே வந்துவிடும் அப்படின்னு ஒண்ணு சொன்னா, அப்புறம் ஞான கர்ம சம்சயம் சொன்னா அது எல்லாமே அநியாயம் தப்பானதால சொல்லியிருக்கான். அது தப்புங்கிறத இப்ப நிரூபணம் பண்றேன் அப்படின்னு மறுபடியும் எப்படி ஞானமே இல்லாமல் கர்மாவாலேயே மோட்சத்தை அடையலாம் அப்படின்னு ஆரம்பிச்சான். சொல்ல அதுக்கு பதில் சொல்ற. அதுக்கப்புறம் ஞான கர்ம சம்சயம் வந்தது. என்ன சொல்றான்,
முக்தே கிரியாதி சித்தத்வாத்னா எப்படி கர்மாவாலேயே மோட்சம் எப்படி வர முடியும்? நான் சொல்றபடி இருந்தா வரும் அப்படின்னு அவன் சொல்றான். எப்படின்னா இவன் என்ன பண்ணான், காமிய கர்மாவையும் நிஷித்த கர்மாவையும் சுத்தமா அனுஷ்டானமே பண்ணக்கூடாது, அதை சர்வதா தியாகம் பண்ணிடணும். நித்திய நைமித்திக கர்மாவை விடாம செஞ்சுட்டே இருக்கணும். பிராரப்தத்தால என்ன ஒரு போகம் வருதோ அதை அப்படியே அனுபவிச்சு பிராரப்தத்தை க்ஷயம் பண்ணிட வேண்டியது. இப்படி பண்ணியாச்சுன்னா இவனுடைய ஜன்மா, இந்த ஜன்மா எப்போ பூர்த்திக்கு வருமோ, முடியற கட்டம் வருமோ, அந்த சமயத்துல இவன்கிட்ட ஈஷா சம்பாதிக்க ஒரு கர்மாவும் இருக்காது. ஏன்னா நித்திய கர்மா என்ன பண்ணும், நித்திய நியமித்த கர்மா அனுஷ்டானம் பண்ணிருக்கான். இது என்ன பண்ணும்னு சொன்னா இது புதுசா ஒன்னும் புண்ணியத்தை கொடுத்து அடுத்த ஜன்மாவை ஏற்படுத்திடாது. இது பண்ணினா ஏற்கனவே இருந்த பாபத்தை கொஞ்சம் க்ஷயம் பண்ணும், அவ்வளவுதான் பண்ணுமே தவிர இது புதுசா ஒரு ஜென்மாவை கொடுக்க முடியாத பெரிய புண்ணியத்தை ஏற்படுத்தி கொடுக்காது. அதே சமயத்துல இவன் ஒன்னும் காமியம் நிஷித்தங்கள்லாம் ஒன்றும் பண்ணவே இல்லை. அப்படி இருக்கிறது மறுபடியும் ஜென்மாவை ரசிச்சு இவங்கிட்ட உண்மை இல்லை. பிராரப்த கர்மாங்கிறது இப்போ நீந்து விடுத்து வேற. அப்போ ஒன்னும் பாக்கி இல்லாததுனாலே ஞானமே வராமல் இவன் என்னவா இருப்பான்னா அப்படியே பிரம்மஸ்வரூபமா நின்றுவான், மோட்சத்தை அடைஞ்சிருவான் அப்படின்னு ஒண்ணு சொன்னான். இந்த வழி இருக்கே இது மகா தப்பு. இப்ப சொல்லணும், ஏன் இதுல எந்த அம்சமுமே இவனால பண்ண முடியாது. ஒரு அம்சம் காமியத்தையும் பிரதிஷ்டத்தையும் ஆஜீவனம் தியாகம் பண்ணும். நடுப்புற ஒரு காமியம் கூட விடக்கூடாது, ஒரு பிரதிஷேதம் கூட நடந்து விடக்கூடாது அப்படின்னு சொன்னேன். அது முடியுமா? முடியாது. அதே மாதிரி காமியம் நைவேத்தியம் எவ்வளவு விஷயம் இருக்கோ அதுல ஒண்ணு கூட விடக்கூடாது. ஏன்னா விட்டா அது பாபத்தை ஏற்படுத்தி ஒண்ணு கூட விடக்கூடாது, ரொம்ப அவசியமா பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொன்னேன். அது முடியுமா? அதுவும் முடியாது, எதுவுமே முடியாதுங்க. அதான் சொல்றாரு, யோயம் காமியானாம் பிரதிஷ்டானாம் தியாகா பிரதிஜாயதே. எப்படியே காமியம் பிரதிஷ்டம் இல்லை, எல்லாத்தையும் மொத்தமா தியாகம் பண்றதுன்னு தா பிரதிஜா தாவது நசக்கியதே அனுஷ்டாது. நீங்க சொன்ன இந்த மாதிரி இருன்னு சொன்னா இந்த மாதிரி யாருனாலையுமே இருக்க முடியாது. இது அனுஷ்டானத்துக்கு சரிபட்டு வராது. காரணம் ஏன் சரிபட்டு வராது? கர்மணோகி நிர்வൃத்தாத்மனா ஸ்வாப்யாம் பிரகாராப்யாம் நிவர்த்தியம் பவதி. இந்த வரைக்கும் கொஞ்சம் விசாரமா சொல்றேன். அதாவது கர்மா கர்மனஹா நிர்வൃத்தாத்மனஹா, அதாவது ஏற்கனவே பண்ணின கர்மா. நிர்வൃத்தம்னா நிஷ்பன்னம், சித்தமான அர்த்தம். நிர்வர்த்தியம்னு சொன்னா இனிமேல் பண்ண வேண்டியது. ஏற்கனவே பண்ணி வச்சிருக்கிற கர்மா இருக்கே அது நிர்வൃத்தம் கர்மா. ஏற்கனவே பண்ணி வச்சிருக்கிற கர்மாவை ரெண்டு விதமாக சிக்கலாம். அதாவது நிர்வൃத்தாத்மனஹா கர்மனஹா ரெண்டு விதத்திலே துவாசாம் பிரகாராப்யாம் நிவர்த்தியம் போது. ஏற்கனவே பண்ணி வச்ச கர்மாவை ரெண்டு விதத்துல செலவழிச்சு தீர்க்க முடியும். செலவழிக்கிறதே இல்லை, தீர்க்க முடியும். எப்படி? ஆரப்த பலஸ்ய உபபோகேன, அது பலத்தை கொடுக்க ஆரம்பிச்சுன்னா அப்போ வேற ஒரு பிரகாரம் இல்லை, அதை அப்படியே அனுபவிச்சு தீர்த்து விடுறது. அனுபவிச்சாலும் அது போயிடும், இது போயிடும். ஆனா அனர்த்த பலஸ்ய சஞ்சிதமா இருக்கே அதை என்ன பண்ணலாம்? அனர்த்த பலஸ்ய அசுபஸ்ய பிராயஷ்சித்தை. இன்னும் பலத்தை கொடுக்க ஆரம்பிக்கல, அப்படி இருக்கக்கூடிய அந்த கர்மா இருக்கே ஏற்கனவே பண்ணி வச்ச கர்மா, அந்த கர்மாவை என்ன பண்ணலாம்? அது பாபமா இருந்ததுன்னா அதுக்கு ஏதாவது பிராயஷ்சித்தம் பண்ணி அந்த பாபத்தை போக்கிடலாம். பிராயஷ்சித்தங்கிறது அந்த பாபத்தை போக்குறதுக்காக பிரிக்கப்பட்ட கர்மா. அதனால அது பண்ணினா சஞ்சிதங்கள்லாம் போதும், ஏற்கனவே இருந்த பாபங்கள்லாம் நிவர்த்தி ஆயிடும். இது ரெண்டு பிரகாரம். என்ன ரெண்டு பிரகாரமாச்சு? பிராரப்த கர்மாவா இருந்ததுன்னா அனுபவிச்சு தீர்க்கிறது, சஞ்சிதமா இருந்ததுன்னா அதுக்கு ஏதாவது பிராயஷ்சித்தம் பண்ணி தீர்த்துடுறது. இதை தவிர்த்தும் ஒரு பிரகாரம் இருக்கு கர்மாவை எல்லாத்தையும் தீர்க்கிறதுக்கு. ஆனா அது நீ ஒத்துக்கலைங்கிறான். திருதியோபி தியாக பிரகாரா அகஸ்திராத்மாவபோதா. இது வேதாந்தி மாத்திரம் சொல்லுவாங்க. நான் கர்த்தாவே இல்லையே அப்படிங்கிற ஆத்மாவபோதம் ஏற்பட்டு போச்சு, நான் வெறும் பிரம்மஸ்வரூபம் தான் சித்மரூபம் அப்படின்னு தெரிஞ்சுட்டானே. ஆனால்
இப்ப மொத்த கர்மாவும் காணாம போயிடும். ஆனா இவனோட சேர்ந்ததாக இருக்காது. அப்ப என்னாச்சு, பிராரப்தம், சங்கீதம், அந்த சங்கீதத்துல கர்மம் அகர்மம் எல்லாமே இப்ப என்னாச்சு, அகர்த்தாத்மாவபோதத்தினாலே நிவர்த்தப்படுது. அப்படி அப்படி ஒரு வழி இருக்கு கர்மா நிவர்த்தி பண்றதுக்கு. ஆனா அதை நீ ஒத்துக்கலைங்கிறார். தது ஆத்ம ஜான அனபியுபகமா அவதான் ஆத்மபதம். இப்ப இப்ப எப்படி இந்த பூர்வபக்ஷி என்ன சொல்றாரு வந்திருக்கான், ஆத்ம ஜானமே வேண்டாம், ஆத்ம ஜானம் வராமலே கர்மானுஷ்டானம் பண்ணியே மோட்சத்துல இருக்கிறதுக்கு வழி சொல்றேன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். அதனால இவன் ஆத்ம ஜானம்ங்கிற அந்த பிரகாரம் இவனுடைய இதுல வரல. அதனால இவன் பட்சத்தை இருந்துட்டு பேசினா ஏற்கனவே பண்ணி வச்ச கர்மாக்களை நிவர்த்தி பண்றதுக்கு ரெண்டு வழிதான். ஒண்ணு அனுபவிச்சு நீக்கிறது, இன்னும் ஒண்ணு பிராயச்சித்தம் பண்ணி ஒழிக்கிறது அப்படின்னு ரெண்டு பிரகாரம் இருக்கு. சரி, இந்த ரெண்டுல என்ன, யானி அனுபவபுக்த பலானி அனாரப்த பலானி தானி ஈஸ்வரேனாமி ஏனசிதபி சத்தியந்தே பரிச்சரிக்கும். இப்ப சேர்த்து வச்சிருக்கிற நிறுவனமான சேர்த்து வச்சிருக்கக்கூடிய கர்மா இருக்கோடு ஒரு ஜீவன் இன்னும் பலபோகத்தை ஆரம்பிக்கலே, அப்பேற்பட்ட கர்மாக்கள் சேர்த்து வச்சிருக்கக்கூடிய சச்சித கர்மாக்கள் இருக்கோல்லையோ அதிலே அதுதான் அதை சொல்றார். அனுபமுக்த பலானி அனாரப்த பலானி, பலத்தை கொடுக்க ஆரம்பிக்காத கர்மாக்கள் இருக்கு, அதை ஈஸ்வரனால கூட இல்லாம பண்ண முடியாது, நிவர்த்தி பண்ண முடியாது. நான் ஈஸ்வரேனாமி தேனசிதமி நகத்தியந்தே பரிச்சயம். பெரிய ஈஸ்வரன் சொன்னா பெரிய சாமர்த்தியசாலியாக இருந்தாலும் கூட அவனால அதை தியாகம் பண்றதுங்கிறது சாத்தியம், அனாரம்ப பலமான கர்மா. ஆக ஆரம்ப பலானி செய்யந்தே, ஈஸ்வரன் கூட அதை நிவர்த்தி பண்ணி வைக்க முடியாது அப்படின்னு சொன்னாரா, ஏன்கிறத பார்க்கணும். காரணம் என்னன்னா, இவர் பதில் சொல்லியிருக்கார், ஈஸ்வரன் கூட பரமேஸ்வரன் கூட ஜெகத்தை சிருஷ்டி பண்றதுக்கு ஒரு கர்மாவை அபேட்சிக்கிறாரோ இல்லையோ. அதனாலதானே சாபேட்சத்வா நதாகி தர்சேதி அப்படின்னு சூத்திரக்காரர் சொல்றார். சாபேட்சம் சொன்னா என்ன, கர்ம சாபேட்சம். ஈஸ்வரன் கர்மாவை அபேட்சிச்சு சிருஷ்டி பண்றார் அப்படின்னு. எந்த கர்மாவை அபேட்சிச்சு, இவர் பலத்தை உபபோகம் பண்ணாமல் சேர்த்து வச்சிருக்கான் பாருங்க, சஞ்சித கர்மா. அந்த சஞ்சித கர்மாவை வச்சுதான் அவர் சிருஷ்டியே பண்ண வேண்டியிருக்கு. அவர் சிருஷ்டி பண்றதுக்கு காரணமாக இருப்பது ஜீவன்களுடைய சஞ்சித கர்மா, அதை வச்சுதான் அவர் சிருஷ்டியே பண்றது. அப்படி இருக்கும்போது ஈஸ்வரன் கூட அதை நிவர்த்தி பண்ணி வைக்க மாட்டார், ஏன்னா அது அவருக்கு தேவைப்படுறது. அதனால இவனால அதை நிவர்த்தியே பண்ண முடியாது. ஆக ஆரம்ப பலானி செய்யந்தே. சரி, அந்த கர்மா ஒப்புவோம், சஞ்சித கர்மாவை பத்தி இப்ப பேச வேண்டாம். பிராரப்தம் ஆரம்பிச்சு கொடுத்து பலத்தை கொடுக்கறதே அதை தியாகம் பண்ணிடுவோமே, ஏதாவது நிவர்த்தி பண்ணலாமே அப்படின்னு சொன்னா, பிராரப்த கர்மாவை உன்னால தியாகம் பண்ண முடியாது, அதை நிவர்த்தி பண்ணிக்க முடியாது. ஏன் பண்ண முடியாது, ஏன் காரணம், அப்படின்னு இந்த பதம் ஒரு புத்தகத்துல நிர்வர்த்தேகேன்னு பாட்டத்தை போயிருக்காரு. இதெல்லாம் அனிவர்த்தேகங்கிறது தப்பான பாட்டம்னு இந்த இவர் எழுதிட்டார். சச்சிதானந்தேந்திர சரஸ்வதி அவருடைய பாட்டத்துல அனிவர்த்தேகை அசாது பாட்டா அப்படின்னு போட்டிருக்காரு. ஆனா அனிவர்த்தேகங்கிறத வச்சுட்டு இப்ப பார்ப்போம், அப்புறம் நிர்வர்த்தேகங்கிறத பார்க்கலாம். அனிவர்த்தேகங்கிற பாட்டத்துக்கு எப்படி அர்த்தம் பண்ணியிருக்காங்க வியாக்கியாதாக்கள் அப்படின்னு சொன்னா, இப்ப பாருங்க, இப்போ ஏற்கனவே பிராரப்த கர்மாவை, அதாவது பலத்தை கொடுக்க ஆரம்பித்த கர்மாவை என்ன பண்ணினாலும் நிவர்த்தி பண்ண முடியாது. ஏன்னா பிராரப்த கர்மா போகங்க நாசி, போகத்தினால்தான் நாசம் பண்ண முடியுமே தவிர இதை நிவர்த்தி பண்றதுக்கு ஒரு உபாயம் தேவையில்லை. அதனால அதை நிவர்த்தியே பண்ண முடியாது. ஞானம் வந்தா கூட நிவர்த்தி இல்லைன்னு சொல்றோமோ, பிரார்த்த கர்மாவை ஞானம் கூட பிரார்த்த கர்மாவை
பாக்கி உள்ள கர்மாவை தான் நிவர்த்தி பண்ணுச்சு. பிராரப்தத்தை விட்டு ஒரு காரணத்தினால. அப்படி இருக்கும்போது அந்த பிராரப்தத்தை எப்பயும் நிவர்த்தி பண்ணிட முடியாது. இதனால நித்திய நைமித்திக கர்மானுஷ்டானம் பண்ணி அதனால நிவர்த்தி பண்ண முடியாது அப்படின்னு இன்னொரு காரணம் அதுல சொல்லலாம். பிராரப்த சஞ்சித இது ரெண்டு விதமான கர்மாவிலையும் பாபத்தை வேணும்னா இந்த நித்திய நைமித்திக கர்மானுஷ்டானம் கயம் பண்ணலாம். ஏன்னா அது விரோதியா இருக்கிறதுனாலே பாபம்ங்கிறதுனாலே. ஆனா புண்ணியம் கூட சஞ்சிதம் நிறைய இருக்கலாமே. புண்ணியம் இருக்கலாம், புண்ணிய பலம் பிராரப்தமா இருக்கலாம். இந்த நித்திய நைமித்திகம் அந்த புண்ணிய பலத்துக்கு விரோதியே ஆகாது. ஏன்னா இது கூட ஒரு புண்ணியம் தான். புண்ணியம் புண்ணியத்துக்கு விரோதி இல்லை. ஆகையால புண்ணிய பலத்தை என்ன பண்ண முடியும்னு ஆச்சாரியர்கள் கேட்டிருக்காங்க. அதனால அதை நிவர்த்தி பண்ண முடியாது. இதுக்கு அவர் உபபத்தி அவரே சொல்றார். அனிர்வர்த்தம் ஹி சிகீர்ஷிதம் கர்ம சத்தியதே பிரவருத்தி நிவர்த்தி பிரதி கர்மோத்பாத வித்யா நிர்வர்த்தேது கர்மணி ததசம்பவா துரனுஷ்டேயா பிரதிஜாதார்த்தா. நிவர்த்தி பண்ண முடியாது. ஏன் நிவர்த்தி பண்ண முடியாது? இதுவரை எந்த கர்மா இன்னும் சித்தம் ஆகலையோ அந்த கர்மாவை இவன் வேண்டான்னு விடலாம். தியாகம் பண்றது, கர்மாவை தியாகம் பண்றதுன்னா என்ன தெரியுமோ? ஒரு காசை பண்ணணும், நான் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னா இதுதான் கர்ம தியாகம். பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் பேரு கர்ம தியாகம். இப்ப பிராரப்த கர்மாவை இவன் தியாகம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றது அது பண்ணி முடிச்சாச்சு. ஏற்கனவே பண்ணி முடிச்சு பலத்தை கொடுக்க வேற ஆரம்பிச்சிருக்கு. ஆக அந்த கர்மாவை இவனால தியாகம் செய்யவே முடியாது. அனிர்வர்த்தம் விகீர்ஷிதம் கர்மா. இதுவரை எது பண்ணி முடிக்கலையோ இனிமேல் தான் பண்ணணும் அப்படின்னு இருக்கோ அந்த கர்மாவை இவன் வேணும்னா எனக்கு இப்ப இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லி வேண்டாம்னு கொடுத்துடலாம். சத்தியத்தையே ஏன் பிரவருத்தி நிவர்த்தி பிரதி கற்பு வாதம் செய்யும். அவன் பிரவர்த்திக்கிறதோ ஒரு கர்மாவை அனுஷ்டானம் பண்றதோ இல்ல வேண்டான்னு விடுறதோ இது ரெண்டும் அவன் கையிலே. சாஸ்திரி சொல்லிடுதேங்கிறதுக்காக இவன் அவசியம் பண்ணுவான் அப்படிங்கிறது கணக்கு இல்லை, அதுல நியமம் இல்லை. சாஸ்திரி சொன்னதுக்கு அப்புறம் கூட இவன் இஷ்டப்பட்டாதான் பண்ணுவானே தவிர இதான் பண்றது இல்லைன்னு இருக்கு. அப்படி இருக்கிறதுனாலே அந்த பிரவருத்தி நிவர்த்தி விஷயத்தில் கர்த்தாவுக்கு சுவாதந்திரியம் இருக்கு. எந்த விஷயத்துல எது இனிமேல் தான் செய்யணுமோ அந்த கர்ம விஷயத்துல எது செஞ்சு முடிச்சாச்சோ அந்த கர்மாவை கொஞ்சம் தியாகம் பண்ணீங்கன்னா எப்படி தியாகம் பண்றது? அதனாலே ஏற்கனவே பண்ணின கர்மாவை இவன் தியாகம் பண்றதுக்கு முடியாது. நிர்வர்த்தேது கர்மணி தது அசம்பவா உடனுஷ்டேயா பிரதிஜாதார்த்தா. இவ்வாறு பண்ணின கர்மாக்கள் எல்லாத்தையும் தியாகம் பண்ணு அப்படின்னு வாயால பண்ண சொல்லலாம். ஆனா என்ன பண்ணணும்னு தெரியல, பண்ணவே முடியாது. அது தியாகத்தை பண்ண வேண்டிய கர்மாவை தியாகம் பண்ணு சொன்னா பண்ணாமல் இருக்கலாம். பண்ணின கர்மாவை என்னத்தை பண்றது? நிர்வர்த்தேது கர்மணி தது அசம்பவா. இனிமேல் நான் பண்ண மாட்டேன் என்ன அப்புறம் வரக்கூடிய மேல் வருங்காலத்துல வரக்கூடிய கர்மாவை வேணா தியாகம் பண்ணலாமே தவிர பண்ணி முடிச்சதை என்ன பண்ண முடியும் கேட்கிறேன். துரனுஷ்டேயா பிரதிஜாதார்த்தா. இந்த அனிவர்த்தேகங்கிறதுக்கு முன்னாடி வாக்கியத்துல இந்த நிவர்த்தி பண்ண முடியாது அப்படின்னு அர்த்தம் சொன்னேன் இல்லையா? அவர் சொன்ன பாகத்துல நிர்வர்த்தேகி அப்படிங்கிறது இதுவும் சரியாதான் இருக்கு. ஆனா வியாக்கியானம் அப்படி பண்ணல. நிர்வர்த்தேகே அப்படின்னு சொன்னா ஏற்கனவே சித்தம் ஆகிவிட்டது. பிராரப்த கர்மாவே தியாகம் பண்ணு அப்படின்னு சொன்னா விட்டுடு அப்படின்னு சொன்னா பிராரப்த கர்மா பண்ணி முடிச்ச கர்மா அது நிர்வர்த்தம் ஆயிடுச்சு. அதை எப்படி விட முடியும்? இச்சா பண்றத வேணும்னா பண்ணலேன்னு சொல்லி நிறுத்திக்கலாம். பண்ணி முடிச்சது எப்படி இவனால விட முடியும்? அது விட முடியாது. பாக்கியெல்லாம் இதே அர்த்தம் தான். ஆக இந்த ரெண்டு பாகமும் ஒட்டுறது. ஆனா நிர்வர்த்தேகன்னு சொன்னா அது இன்னும் கொஞ்சம் தான் ஒன்றா மாதிரி பண்றது. ஆக ஆரப்த பலானி சத்தியந்தே தானியபி நசத்தியந்தே இருக்கும். எந்த கர்மாவுக்கு பலம் இன்னும் கொடுக்க ஆரம்பிக்கப்படலையோ அதையும் தியாகம் பண்ண முடியாது. எந்த கர்மா பலத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோ அதையும் தியாகம் பண்ண முடியாது. ஏன்னா இது ரெண்டுக்குமே நிர்வர்த்தம் ஏற்கனவே செய்யப்பட்ட கர்மாவா இருக்கு.
ஏற்கனவே செய்யப்பட்டதை தியாகமே பண்ண முடியாது. மேற்கொண்டு செய்ய வேண்டியது வேணும்னா வேண்டான்னு தியாகம் பண்ணலாம் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல கிரந்தம் போகுது. அப்படி இருக்கிறத இந்த நிர்வர்த்தேகே அப்படிங்கிற இந்த பதம் ரெண்டுக்கும் ஒட்டுறது. அதாவது ரெண்டுனா என்ன, பிராரப்த கர்மா, சங்கீத கர்மா. இது ரெண்டும் ஏற்கனவே செஞ்ச கர்மா இல்லையா, ஏற்கனவே சித்தமா இருக்கக்கூடிய கர்மா. இந்த ரெண்டையுமே இவனால தியாகம் பண்ண முடியாது. ஏன்னா அது ஏற்கனவே செஞ்சு முடியாது, நிர்வர்த்தமாயிருக்கு. அனிர்வர்த்தம் சுதீர்ஷிதம் கர்மா சத்தியதே சேர்த்தும் எது இதுவரையே நிர்பந்தம் ஆகலையோ அதை இப்ப பண்ண வேண்டாம்னு சொல்லி தியாகம் பண்ணதான் முடியும். ஏன்னா பிரவருத்தி நிவர்த்தி பண்றதுக்கு இவனுக்கு சுவாதந்திரம் உண்டு, இவன் கையில இருக்கு. நிர்வர்த்தேது கர்மணி தது அசம்பவாது உடனுஷேயா பிரதிஜாதார்த்தா. இப்படி இத பண்ணுன்னு சொன்னாலும் யாருமே அனுஷ்டானம் பண்றதுக்கு முடியாது. ஆகத்திய பிரதிஜானாச்ச. அது மாத்திரம் இல்ல, இன்னொன்னு சொன்னியே யாவஜீவம் காமிய கர்மா பிரதிஷ்ட கர்மா எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. இங்க ஒற்றுமே நான் பண்ணலே அப்படின்னு சொல்லி பிரதிஜை பண்ண முடியாது. ஆரம்பத்துல இருந்து எனக்கு தெரிஞ்ச வரை, ஆரம்பத்துல இருந்து கடைசி வரை ஒரு காமிய கர்மாவும் பண்ணல, ஒரே ஒரு நிஷித்த கர்மா கூட அனுஷ்டானம் பண்ணலே அப்படின்னு ஒருத்தர் கூட பிரதிஜை பண்ண முடியாது அப்படிங்கிறார். நகசக்கியதே பிரதிஜாதும் யாவஜீவம் காமியானி பிரதிஷ்டானிக்க கர்மாணி நகரிஷ்யாமி பண்ணவே மாட்டேன் அப்படின்னு பிரதிஜை பண்ணினா அது சாத்தியம் இல்லை. ஏதாவது நடுப்புற சேரும். இது என்ன சக்கியதே ஏன் புராணாம் அப்படி சூக்ஷ்மாபராத தரிசனா. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறவாளுக்கு கூட நடுப்புற ஏதாவது தோஷம் வந்து சொல்றது. அதனால சூக்ஷ்மான சின்ன அபராதம் வந்து சொல்றதான். ஆகையால இந்த மாதிரி ஒரு பிரதிஜை பண்ணவே முடியாது. பிரமாணாபாவாச்ச சொன்னது விஞ்ஞா கல்பனை பண்ணி சொல்லிருக்கு. ஒரு பிரமாணத்தை அடிப்படையா வச்சு நீங்க சொல்லிருக்கேன்னா ஒத்துக்கலாம். அதான் காமிய நித்திய கர்மாக்கள்ல காமிய கர்மாவை விட்டுடு, பிரதிஷ்டமான கர்மாவை பண்ணாது, நித்திய நித்தியத்தை அவசியம் பண்ணிட்டே இரு. இப்படி பண்ணினா உனக்கு மோட்சம் வரும் அப்படின்னு சொல்றது நீ சொல்றியே தவிர இதுக்கு ஒரு பிரமாணத்தை காண்பின்னு சொன்னா சுத்தியோ ஸ்மிருதியோ இல்லை. சுத்தி ஸ்மிருதி இந்த மாதிரி ஏதாவது சொல்லி இருந்ததுன்னு வச்சுக்கோ, சரி பரவாயில்ல, அந்த பிரமாண சித்தமா இருக்கிறதுனால அதை ஒத்துக்கலாம். ஆனா நீ சொல்ற விஷயத்துக்கு பிரமாணமே இல்லை. பிரமாணாபாவாச்ச நட பிரமாணமஸ்தி மோக்ஷகாமஹ நித்ய நைமித்திகே கர்மணி குர்யாத் காம்ய பிரதிஷ்டேத வர்ஜயேத் ஆரப்த பதே சத்வபோகே லக்ஷபயேத். இந்த மாதிரி ஒரு வாக்கியம் இல்லை. ஆனா மோட்சத்துக்கு வழியை சொல்றதுக்கு இந்த வாக்கியங்கள் இப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோ. அப்ப நீ சொன்னதை பிராமணிகம் சொல்லலாம். மோட்சம் யாருக்கு வேணுமோ அவன் நித்திய நைமித்திக கர்மாவை அனுஷ்டிக்க வேண்டியது, காமியத்தையும் பிரதிஷ்டத்தையும் வர்ஜனம் செய்ய வேண்டியது, பிரார்த்தமாக வரக்கூடிய போகத்தை அதை அப்படியே அனுபவித்து நீக்க வேண்டியது, இதெல்லாம் நடக்கிற சமாச்சாரம். ஆனா இது மோட்சத்துக்கு வழின்னு சொல்லி ஒரு சாஸ்திரம் சொல்லல. ஏன் சொல்லல? முடியாது, சாத்தியம் இல்லைங்கிறதான் சொல்லல. ஏற்கனவே சஞ்சிதமான கர்மாக்கள் எல்லாத்தையும் ஒரே சமயத்துல இவன் க்ஷயம் பண்றது. ஏன்னா எத்தனை கர்மாக்கள் யாருக்கிட்ட இருக்குன்னு தெரியாது. இவன் ஒரு ஜென்மாவில சம்பாதிக்க சங்கீத கர்மான்னு சொன்னா அதுக்கு ஏதாவது ஒரு அளவு இருக்கலாம். இவ்வளவுதான் பண்ண முடியும், ஒரு 100 வருஷத்துக்கு வயசு ஆயிரத்துக்குள்ள அப்படின்னு ஏதாவது இருக்கலாம், அளவு இருக்கலாம். ஆனா பல ஜென்மாவில சங்கீதம் சேர்ந்துட்டே வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அந்த சங்கீதம் எவ்வளவு சேர்ந்திருக்குங்கிறது சொல்ல முடியாது. அதனால அது அனந்தமா அது பாட்டுக்கு இருக்கு. அனந்த ஜென்மா தானே, முன்னாடி எவ்வளவு ஜென்மா ஆயிருக்கு. பகுனிமே எத்தானி ஜென்மானி சொன்னா பகுனா எத்தனை, 3 நாளும் இல்ல, அதுக்கும் மேல அதுக்கும் மேல அதுக்கும் மேல பட்டா அனந்த ஜென்மா ஆயிடுச்சு. ஏன்னா அனாதி காலத்துல இருந்து வந்துட்டு இருக்கு அனாதி சம்சாரம். அப்படி பாக்குறதுக்கு அனந்த ஜென்மாவில நிறைய சம்பாதிச்சிருக்கான், கர்ம சம்பாதிச்சிருக்கான்னு சொன்னா அது எல்லாத்தையும் ஒரே ஜென்மாவில திடீர்னு எப்படி க்ஷயம் பண்ண முடியும்? அதான் சொல்றார் நட உபசிதானாம் கர்மணாம் உபசிதான்னா சங்கீதம் தான் அர்த்தம். ஏற்கனவே சேர்த்து வச்சிருக்கக்கூடிய கர்மா
இத்தனை அப்படின்னு நமக்கு கரெக்டா எண்ணிக்க தெரியுமா, அளவு தெரியுமா? முடியாது. ஏன் சம்சாரஸ்ய அநாதித்வா, எங்கேயுமே கணக்கே பண்ண முடியாதுங்கிறார். ஏன்னா இந்த சிருஷ்டி ஆரம்பத்திலேருந்து நாம இத்தனை ஜென்மா வந்திருக்கும் அப்படின்னு சும்மா ஒரு 100 வயசு கணக்கு போட்டு ஏதாவது ஒரு கணக்கு போட்டு இத்தனை ஜென்மான்னு சொன்னாலும் ஒவ்வொரு ஜென்மாவில இத்தனை சத்தியம் பண்ணிருப்பான்னு வச்சிருந்தாலும் அது போராது. ஏன்னா இவன் இந்த சிருஷ்டியில தான் கர்மானுஷ்டானம் ஆரம்பிச்சாங்கிறது இல்லை, கர்மாவை சேர்க்கிறது ஆரம்பிக்கல. போன சர்க்கா இருக்கே, போன சிருஷ்டி கல்பகா கல்பபூர்வகா, அந்த சிருஷ்டிலும் இவன் இதே வேலையை தானே பண்ணிட்டு இருந்தா. அந்த சிருஷ்டியில ஆரம்பத்துல பார்த்தா அதுக்கு முன்னாடி ஒரு சிருஷ்டியில பண்ணி வச்சிருக்கான். இப்படி பாக்குறீங்க, இவங்கிட்ட எத்தனை கர்மா பண்ணி வச்சிருக்குங்கிறது சொல்ல முடியாது. சம்சாரம் அனாதியாக இருக்கிறதுனாலே அனந்த கர்மாக்கள் இருக்கேன்னு ஒரு சப்தத்தை போடலாமே தவிர வேற ஒன்று சொல்றது. அப்படி இருக்கிறது அது எல்லாத்தையும் ஒரே ஜென்மாவில கழிக்கிறதுங்கிறது சாத்தியமில்லை. அது மாத்திரம் இல்லை, நட காமியை பிரதிஷ்டிருவா நிவர்த்தி ரஸ்தி. இந்த காமியானுஷ்டானம் பண்ணினான்னு வச்சுக்குவோம், காமியமோ இல்ல பிரதிஷ்டமோ இந்த அனுஷ்டானம் பண்ண அந்த பழைய கர்மாக்கள்லாம் ஏதாவது நிவர்த்தி ஆகுமான்னு கேட்டார். எதுக்கா நிவர்த்தி ஆகுது? அது அப்படியே இருக்கும். இந்த காமியம் பிரதிஷ்டம் பண்ணினா இதுவும் கூட சேர்ந்துக்கும். அதோட காமியம் பண்ணினா அதோட சேர்ந்து சில பலத்தை கொடுக்கக்கூடிய புண்ணியமா சேர்ந்து பழைய புண்ணியத்தோட சேர்ந்து பிரதிஷ்டம் பண்ணினான்னா ஏற்கனவே பண்ணி வச்சிருக்கிற பாப்பத்துல இன்னும் கொஞ்சம் பாப்பம் சேர்ந்து கொடுமே தவிர இது அங்க எதுவும் நிவர்த்தி பண்ண முடியாது. அவிரோதாதித்யா இருக்கிறதுனாலே விரோதம் இல்லை, அசுத்தியா இருக்கிறதுனால விரோதம் இல்லை. நாம திருப்பி போட்டா கூட விரோதம் இல்லை. இவர் எப்படி சொல்றாருன்னா, இப்ப காமியமா அனுஷ்டானம் பண்ண ஏற்கனவே பண்ணின புண்ணியம் க்ஷயமாகுமா அப்படின்னு கேட்டா ஆகாது. காமியம் பண்ணினதுனால இன்னும் கொஞ்சம் புண்ணியம் சேர்ந்துக்கும். ஏன்னா இதுவும் புண்ணியம், அந்த பழைய புண்ணியமும் புண்ணியமா இருக்கிறதுனால விரோதம் இல்லாதது சொன்னாங்க. அதே மாதிரி கொஞ்சம் பிரதிஷ்ட கர்மாவெல்லாம் அனுஷ்டானம் பண்ணா இதுல இருந்து வரக்கூடிய பாப்பம் இருக்கு. இதனால பழைய பாப்பம் ஏதாவது நிவர்த்தி ஆகுமான்னு கேட்டா ஆகவே ஆகாது. அதோட இன்னும் கொஞ்சம் பாப்பம் சேரும். ஏன்னா இந்த பாப்பத்துக்கும் அந்த பாப்பத்துக்கும் விரோதம் இல்லைன்னு நாம மாற்றி வச்சிருந்தா கூட விரோதம் பண்ண முடியாது. எப்படின்னு பாருங்க, மற்ற காமிய கர்மாவால வரக்கூடிய புண்ணியம் ஏற்கனவே சஞ்சிதமா பண்ணி வச்சிருக்கிற பாபத்துக்கு விநாசம் பண்ணட்டும். பண்ற பாப கர்மா இருக்கு, இது ஏற்கனவே பண்ணி வச்சிருக்கிற புண்ணியத்தை விநாசம் பண்ணினா இப்ப இந்த இடத்துல நமக்கு ஒரு விரோதம் இருக்கும் இல்லையோ பாபத்துக்கும் புண்ணியத்துக்கும். அப்ப இந்த புண்ணிய பாபம் மாற்றி பாப புண்ணியத்தை விநாசம் பண்ணலாமேன்னு ஒரு கேள்வியை கேட்டுக்கலாம். இந்த கேள்விக்கு என்ன பதில் சொன்னார்னா அங்கேயும் விரோதம் இல்லை. எப்படின்னு கேட்டா, புண்ணியமோ பாபமோ பண்ணினா அது வாட்டுக்கு தனித்தனியா இருந்துட்டு பலத்தை கொடுக்குமே தவிர இந்த புண்ணியம் பண்ணியிருந்தால பழைய பாபம் போச்சுங்கிறது இல்லை. அதுக்கு பிரமாணம் இல்லை. பிராயச்சித்தாதிகள் பாபத்தை நிவர்த்தி பண்றதுக்காகவே விதிக்கப்பட்டு இருக்கிறதுனாலே இந்த பிராயச்சித்தம் பண்ணினாலே அந்த பாபம் போச்சுன்னு வேணும்னா பிரமாணத்தினால சொல்லலாமே தவிர இவன் காமிய கர்மானுஷ்டானம் பண்ணிட்டான் அப்படிங்கிறதுனாலே பழைய பாபம் போச்சு அப்படின்னு சொல்றதுக்கு பிரமாணம் இருக்கு. அதே மாதிரி பாபம் பண்ணினாலே ஏற்கனவே பண்ணி வச்சிருக்கக்கூடிய சஞ்சித புண்ணியம் போச்சுங்கிறதுக்கும் பிரமாணம். அதுக்கு உபபத்தி போகலைங்கிறது உபபத்தி இருக்கு. அது எப்படின்னா, கதாச்சித் சுகிருதம் கர்மா ஊதஸ்தமிக திஷ்டதி பச்சமானஸ்ய சம்சாரே யாவத் துக்கான் நமுச்சியதே அப்படின்னு ஒரு வாக்கியம் பாஷைக்காரா எடுத்துருக்கான். அதாவது சுகிருதம் கர்மா ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணிருக்கான், அந்த புண்ணியத்துடைய பலம் இன்னும் வரல, வரணும். ஆனா ஏதன் மத்தியில அதை விட பிரபலமாக நிறைய பாபங்கள் மேல பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அது தன்னுடைய காரியங்கள் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கு. அப்ப என்ன பண்ணும், இந்த புண்ணியம் இருக்கே இது அழிஞ்சு போயிடாது, இது அப்படியே இருந்துட்டு இருக்குமா, காத்து அது காத்து அப்படியே இருக்கும். எடுபடி காத்துட்டு இருக்கோம்னா மற்ற பாபங்கள்லாம் இதுவரையில் இருக்கேன், இது எல்லாத்தையும் தம் வேலையை முடிக்கணும். இது முடிச்சதுக்கு அப்புறம் இது தன் வேலையை ஆரம்பிக்கும். ஆக மற்ற பாபங்கள்னால அந்த புண்ணியம் அழியுங்கிறது இல்லை. அதே மாதிரி அந்த புண்ணியம் இருக்கிறதுனால பாபங்கள் அழிவுங்கிறதும் இல்லை. இது ரெண்டும் கூட கூட சேர்ந்துட்டே இருக்கும். விரோதம் இருக்கோ இல்லையோ, பலத்தாதான் வித்தியாசம், விருத்தமான பலம்.
ஆனா சேர்றதுல ரெண்டும் மொத்தமா சேர்ந்துட்டே இருக்கு. ஆக இதை வச்சுட்டு இவன் பண்ணக்கூடிய காமிய பிரதிகிட்ட கர்மாவை வச்சுட்டு ஏற்கனவே பண்ணி வச்சிருக்கிறத அழிக்கலாம் அப்படின்னு நினைக்கவே வேண்டாம். மொத்த காமியை பிரதிகிட்ட இருவாங்கேஷாம் நிவர்த்தி அஸ்தி சுத்தி அசுத்தி காமியை சதி அவிரோதாக வித்யாக நகிருத்ன காமிய சந்தியாக அனந்தத்வாத் கர்த்து விஷயத்தே நிஷித்த கர்மணஸ்யேது யசீதானந்த ஜன்மது காமிய சத்தியாக ஏற்கனவே பண்ணியிருக்கக்கூடிய சகல அல்ல இனிமே பண்ண வேண்டிய சகல காமியத்தை இந்த ஜென்மாவது ஒரு காரணமும் பண்ண மாட்டேன்னு சொல்லி தியாகம் பண்றதுங்கிறது முடியாது. ஏற்கனவே பண்ணி வச்சிருக்கக்கூடிய காமியத்தையும் தியாகம் பண்ண முடியாது. ஏன்னா அனந்தம் அனந்தத்வான் கர்மம் நகட்டும். அது மாத்திரம் இல்லை நிஷித்த கர்மணஸ்யே யதீதானந்த ஜென்மம். யதீதனா ஏற்கனவே நடத்த முடிஞ்ச அனந்த ஜென்மாவில பண்ணி இருக்கக்கூடிய நிஷித்த கர்மாக்கள் காமிய கர்மாக்கள் எல்லாம் அனந்தமாக இருக்கிறதுனால இந்த ஒரு ஜென்மாவில எதையோ பண்ணி இது எல்லாத்தையும் கடம் பண்றேன்னு சொன்னா அது சாத்தியம் இல்லை, பண்ண முடியாது. ஞான மதங்கிறது மேலும் இதோட